ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மளோட சப்ஸ்கிரைபராக இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024 வருடங்க, திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 8ஆம் இடத்துல குருவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள். 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சிறந்த ஒரு நாள்ங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் முழுக்க வெகு சிறப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சுணக்கமே இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்கள் வேலைகள் மட்டும் அழகாக முடியாது, உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்க நண்பர்களே. எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். பல பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்க. எல்லா வயதினருக்கும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லா வயதினருக்கும் சிறியோர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே அவரவர் தேவைக்கேற்ப அவரவர் திறமைக்கேற்ப நல்ல அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு சூப்பராக இருக்கிறத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக இருப்பதற்கான நிறைய வெற்றிகள் நீங்கள் உங்களுக்கு சேருங்க. நிறைய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதன் மூலமாக காரியங்கள் நீங்கள் சிறப்பாக ஈடுபட முடியும். சமூக நிகழ்வுகள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கலந்துக்கங்க. உங்களுக்கு சில புதிய கண்ணோட்டங்கள், புதிய அப்ரோச்சை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில் கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்கிங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் காரியங்கள் அழகாக முடிக்கிறதுனால நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு சேரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுகள் அதிகமாக கிடைக்குங்க. ஏன்னா உங்களுடைய உத்தியோக பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க நண்பர்களே. திட்டமிட்ட பணிகளில் சின்ன சின்ன மாறுபட்ட அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க. அதன் மூலமாக நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் வேலைகளை முடிக்க முடியுங்க. இன்றைய தினம் வியாபார ரீதியாக சில இடமாற்றங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு சேரலாங்க. வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தை இடத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வரலாம். ஆனாலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாமே நீங்கி விடுங்க. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல்லே இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. இப்போ நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. சுபகாரியங்களுக்காக நீங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது சுபகாரிய முயற்சிகள் மட்டுமல்ல, உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களாக கூட இருக்கலாங்க. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு அழகாக நீங்கள் செய்ய முடியும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்க. நிறைய காரியங்கள் நீங்கள் டக்கு டக்குன்னு வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அது உங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கான நல்ல ஒரு வழிமுறை உருவாக்கி தருங்க. இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே மாறிவிடுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். பொருளாதார நிலையை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் புதிய முயற்சி இன்னைக்கு நிறைய செய்வீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம். நீங்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற முடியும். நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்கள் செய்யணும், அதன் மூலமாக மன அமைதி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். தர்ம காரியங்கள் செய்யும் போது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. நீங்கள் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. அதுக்காக வேஸ்ட் செலவாக நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவு இன்றைய தினம்
சிறப்பான அன்பு நிறைந்ததாக உங்களது காதல் வாழ்க்கை இன்னைக்கு அமையுங்க. அதனால உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்னைக்கு குறைவே இருக்காது. உங்க மனக்குழந்த காதலருடன் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. இன்றைய தினம் மனதிற்கு நீரை சந்திப்பீங்க. எனவே நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரே ரொமான்ஸ் தாங்க. சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க சின்ன பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆனா சௌகரியமா நீங்க பயணங்களை மேற்கொள்வீங்க. இப்பொழுது கடினமான வேலைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலாம் மறைந்து விடுங்க. அதனால இன்னைக்கு நீங்க அதிகமான ரிலாக்ஸேஷன் பெற முடியும். கடினமான வேலைகளை செய்து முடித்திருப்பீங்க. அதனால இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. சிறப்பான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. படைப்பு சம்பந்தமான மேனுஃபேக்சரிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சூப்பராக இன்னைக்கு மேனுஃபேக்சர் ஆகுங்க. சிறப்பான ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகும். எனவே படைப்பாளிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. புதிய விஷயங்களை நிறைய நீங்க இன்னைக்கு கொடுக்க முடியும். பெண்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாங்க. ஆனாலும் அதை சரி செய்வதற்கு உங்களுக்கு தேவையான உதவிகளும் டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்க நண்பர்களே. எனவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்குங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை துணையை அவரால் முடிந்த அளவுக்கு அற்புதமாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பாருங்க. எனவே அதை நீங்க இன்றைய தினம் சிறப்பாக அனுபவிப்பீங்க. ஸோ அழகா பணிகளை முடிப்பீங்க. உற்சாகமா இருப்பீங்க. காரிய வெற்றிகள் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எல்லா வயதினருக்குமே சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. திருமண ஏற்பாடுகள் செய்யலாம். அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதுமையாக நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியுங்க. புதிய விதமான அப்ரோச், புதிய விதமான கண்ணோட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. சமூக நிகழ்வுகள் மூலமாக புதிய கண்ணோட்டம் கூட உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து விடுங்க. அட்லீஸ்ட் கண்ட்ரோல்லையாவது வந்துடும். அதனால பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல இன்பமான வாழ்க்கையை நீங்க பெறுவீங்க. நிம்மதி பெருகும். வியாபார ரீதியாக சில இடமாற்றங்கள் குறித்த ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். பிரச்சனைகள் குறையும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் வெவ்வேறு வகையில் வந்து சேருங்க. நீங்க பிளான் பண்ணபடி உங்க காரியங்களை செய்து முடிக்க முடியும். என்றாலும் சில பணிகள் வந்து மாறுபட்ட அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. விவசாயம் சிறப்பாக செழிக்கும். விவசாய பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள்க பண வரவுகள் கூடும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.